மட்டன் தக்கடி ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஆட்டோட தலைக்கறி எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே தலைக்கறியில் அந்த கண் பார்ட்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன். ஆட்டோட நாக்கையுமே ஹீட் பண்ணி இந்த மேலே உள்ள தோலை இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஆட்டு தலைக்கறியோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கிறலாம். இது ஒரு 5-6 விசில் வச்சா போதும், நம்மளுக்கு சூப்பராக குக்காகி வந்துடும். ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் தலைக்கறி வச்சு தான் இந்த தக்கட்டை செய்வாங்க. இந்த ரெசிபியை ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. தக்கட்டை, தக்கடி, சுற்றியான், மட்டன் கொழுக்கட்டை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நாங்கள் இதை வந்து தக்கட்டைன்னு தான் சொல்லுவோம். இப்போ இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு சின்ன வெங்காயம் தேவை, அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, மசாலாவுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவையுமே சேர்த்து குக் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டு தலைக்கறியுமே சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக்காகி வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதுக்கிடையில் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்யணும். அதுக்காக நம்ம தேங்காயுமே நம்ம துருவி எடுத்துக்கிறலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 2 கப் அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம துருவி வச்ச தேங்காய் பூவையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்தா அந்த சூப்லேருந்து 3 கரண்டி சூப் மட்டும் எடுத்து நம்ம அந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிறதுக்கு தேவையான அளவு சுடுதண்ணியுமே அதில் சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நம்மளுக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தட்டி எடுத்துக்கிடலாம். எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கொழுக்கட்டையாக தான் செஞ்சு எடுத்துக்கிடுவோம். கொழுக்கட்டைனா கொழுக்கட்டை ஷேப்பில் இல்லாமல் நம்ம மாவை ரவுண்டாக எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி தான் பெரிய பெரிய கொழுக்கட்டையாக சேர்த்துக்கிடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கொழுக்கட்டையாவுமே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 டைப்லுமே செஞ்சுருக்கேன். பெரிய கொழுக்கட்டையாக செஞ்சால் தக்கட்டைன்னு சொல்கிறாங்க, சின்ன கொழுக்கட்டையாக செஞ்சிருந்தா தக்கடின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த கொழுக்கட்டையை கொதிக்கிற கிரேவியில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கொழுக்கட்டை ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்க லைட்டாக ஸ்பூனை வச்சு லைட்டாக கலக்கி விடுங்க. ரொம்ப போட்டு கலக்கிறாதீங்க, நம்மளுக்கு கொழுக்கட்டையாக வராது, கூல் ஆயிரும். அதனால இந்த அளவுக்கு கலக்கிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கிடுவோம். லாஸ்ட்டாக ஒரு 2 கொழுக்கட்டை மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவியில் சேர்த்துக்கிறலாம். அப்படி சேர்க்குறனால நம்மளுக்கு அந்த சூப் வந்து நல்லா திக்காக கிரேவி மாதிரி வந்துடும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான மட்டன் தக்கடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தலைக்கறி வச்சு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, மட்டனில் வச்சுமே செய்யலாம். அதாவது நல்லா எலும்பு மட்டனாக எடுத்து அதுலேயுமே செய்யலாம். அந்த ரெசிபியுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.